வந்திருக்கார் ஃபயர் சர்வீஸ்ல இருந்து. ஃபயர் சர்வீஸ் உடைய பணி வந்து என்ன சார் எங்களுக்கு நீங்க இந்த ஸ்கிராப் எல்லாம் வந்து டவுனுக்குள்ளேயே இருக்கு சார். அது ஒரு இதுதான் சார். அதனால நம்ம பேசணும் சார். ஸ்கிராப் வந்து நிறைய பேர் வந்து செக்யூரிட்டி இல்லாம தான் போட்டு வச்சிருக்காங்க சார். அப்படியே ஓப்பன் பிளேஸ்ல வச்சிருக்காங்க. அவங்க வந்து ஒரு க்ளோஸ்டு ஏரியாவில் வச்சு அவங்க பண்ணாங்க சார். அதே போல என்ன பண்றாங்கன்னா நிறைய வந்து அவங்க அப்படியே எடுத்து வெளியே போட்டுட்டு போயிடுறாங்க. அதை மற்றவங்க பப்ளிக் அவங்க அதுல இருந்து ஏதாவது நமக்கு கிடைக்குமோ அப்படின்னு அதுல எரிக்கிறாங்க. அதுல வந்து ஃபுல்லா கரும்போய்கள் நிறைய வருது. அதுல நிறைய பேர் சஃபர் ஆகிறாங்க சார். எங்களுக்கு ரெகுலராக நாங்கள் அந்த காலம் நிறைய அட்டன் பண்ணிக்கிறோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சார், நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா ஒரு கால்வாய் கிராஸ் ஆகும். சாக்கடை கால்வாய் கிராஸ் ஆகும். அதுல நிறைய மாடுகள் நாங்கள் ரெஸ்கியூ பண்ணிட்டு வரோம். ஏன்னா அதுல விழுந்துருக்கு. அது கொஞ்சம் க்ளோஸ்டா இருந்தா கொஞ்சம், ஏன்னா இன்னொன்று வந்து பப்ளிக் வரக்கூடிய இடம், அந்த இடம் அந்த ஸ்மெல்லு நிறைய வருது. பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா பிரிட்ஜுக்கு கீழே ஒரு கால்வாய். ஆமா சார், பெரிய ராஜ கால்வாய் மாதிரி கால்வாய்ன்னு சொல்றாங்க. அந்த கால்வாயில நிறைய மாடுகள் விழுந்துருக்கு. அடிக்கடியான மாடுகள் மேயறதுனால அது வந்து விழுந்துருக்கு. நாங்களே ரெஸ்கியூ பண்ணி அந்த இது பண்ணா நல்லா இருக்கும். நல்ல பாயிண்ட் சார், பண்ணலாம். நல்ல பாயிண்ட் மேடம். நீங்க மேல பண்ணலன்னா கூட முடிஞ்ச அளவுக்கு இது குறுக்க அதுக்குள்ள போகாத அளவுக்கு தடுக்கலாம். ரயில்வே ட்ராக்ல ரெண்டு பக்கம் தடுப்பு இது போடுறாங்க இல்லைங்களா, அது மாதிரியா செய்யலாம். மேல போடுறதுனால திரும்பி அது டேமேஜ் ஆகும், உடஞ்சி உள்ள போவாங்க. நாலு பக்கமும் நீங்க அந்த இது மாதிரி இந்த ஸ்டீல்ல நீங்க க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம், யாரும் உள்ள போகாத அளவுக்கு. அது மாதிரி செய்யலாம். ஓப்பனிங் மாதிரி, அதான் நம்ம வேணும் போது ஓப்பன் பண்ணி உள்ள போகலாம். அந்த மாதிரி இல்லை, நான் ரிமூவல் டைப் தான் சொல்றேன். நீங்க மேல போட்ட கூட எடுக்கிறது கஷ்டம். இதுக்கு வந்து நீங்க கவர் பண்ணிட்டு ரிமூவல் டைப்ல தான் நீங்க வேணும் போது இப்படி தூக்கிக்கலாம். போல்ட் நெட்டு ஃபிட் பண்ணிட்டு கூட நீங்க வேணும் போது எடுத்துக்கலாம். நீங்க ஒன்றும் மாசம் டெய்லி ஒன்றும் போய் கிளீன் பண்ண போறது இல்லை. நம்ம ஜேசிபி போறது வந்து 1 மாசம் 2 மாசம் ஆகும், 3 மாசம் ஆகும். ஆனா இது நல்ல பாயிண்ட். உயிரின நாயோ இல்ல மாடு ஆடு எல்லாம் உள்ள போய் சேர்த்தும் போது நம்ம தான் பிரச்சனை. நமக்கு தான் ஃபோன் பண்றாங்க, இல்ல அவங்களுக்கு சொல்றாங்க. சின்ன ஏதாவது இந்த உயிரினங்கள் இருந்தால் நம்ம தான் போய் எடுக்கிறோம். இதெல்லாம் அவாய்ட் பண்ணா நமக்கு வந்து வேலை பளு கம்மி. ஏன்னா குடிபோதையில் போய் தவறு விழுந்தாலே நமக்கு நம்ம ஏற்கனவே ஒரு கேஸ் நம்ம கிட்ட இருக்குது. அது மாதிரி ஒன்று கால்வாயில் விழுந்து ஒருத்தர் இறந்துட்டாருன்னு சொல்லி அது கோர்ட்லேருந்து நம்ம தான் நிவாரணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. இந்த ஸ்கிராப்க்கெல்லாம் நீங்க லைசன்ஸ் கொடுக்குறீங்களா சார்? இல்ல சார், ஸ்கிராப் அந்த மாதிரி இருக்கலாம். ஆக்சுவலி ஸ்கிராப்க்கு என்ஓசி உங்ககிட்ட வாங்காதான் எங்ககிட்ட லைசன்ஸ் வாங்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே ஒரு மீட்டிங் போட்டோம் போன வருஷத்துக்கு. ஸோ அதில் வந்து ஃபயர் சேஃப்டிக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ஓசி கொடுத்து எங்ககிட்ட கொடுத்தாங்கன்னா லைசன்ஸ் நாங்கள் அப்ரூவ் பண்ணுவோம். இல்லைன்னா லைசன்ஸே நாங்கள் கொடுக்க மாட்டோம். பட் எந்த ஒரு எதுவுமே வந்து ஃபெசிலிட்டியுமே வந்து வித் ஃபயர் சேஃப்டி இதோட இல்லை. இல்ல, ஸ்கிராப் இதுக்கு வந்து நாங்கள் வந்து அந்த மாதிரி எதுக்குமே நாங்கள் கொண்டு வரீங்க மேடம். ஏன்னா அப்போ தான் நான் சொன்னேங்க, அவங்க மேக்ஸிமம் எல்லாமே வந்து ஓப்பன் ஏரியாவில் போட்டு வச்சுருக்காங்க. செக்யூரிட்டி இல்லாமல் தான் அவங்க அன்ஆத்தரைஸ்டு தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆத்தரைஸ்டா வந்து அந்த மாதிரி ஸ்கிராப் இதுக்கு வந்து நான் எங்கள்கிட்ட யாருமே வந்து அப்ரோச் பண்ணுறது லைசன்ஸ் கொடுக்குறது.